சார், தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இன்றைக்கு தமிழ் மாநில கல்விக் கொள்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் எப்பவுமே மும்மொழி கொள்கையை ஏற்று பார்க்க மாட்டோம், நாங்கள் எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சிவன் தெரிவிச்சிருக்காரு. அதில் +1 பொது தேர்வு. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. 95% அப்படியே காப்பி அடிச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கை மட்டும் அதை மட்டும் விட்டுட்டு மீதி பூரா அவங்க சொன்னது அப்படியே நீ காப்பி அடித்து சொல்லியிருக்கிறாங்களே தவிர இவங்க புதுசாக எதுவுமே சிந்தனை பண்ணியோ எதுவுமே மக்களுக்காக மாணவர்களை சிந்தனை பண்ணி எதுவும் செய்யலை. ஆனால் சிந்தனை பண்ணி மாணவர்கள் நல்லதை சிந்தனை பண்ணி செஞ்சது மத்திய அரசு. அவங்க கொண்டு வந்தது தேசிய கல்விக் கொள்கை. அதை அப்படி ஈயடிச்சாங்க, காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அதாவது தென்காசி கோபுரத்தினுடைய கலசம் விழுந்தது என்பது அவங்க சரியான முறையில் அது கும்பாபிஷேக ஏற்பாட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்கான அறிகுறி மட்டுமல்ல, தென்காசி ராஜகோபுரத்தில் கலசம் விழுந்தது என்பது இந்த ஆட்சியும் வெகு சீக்கிரத்தில் விழும் என்பதற்கான அறிகுறி தான் அது. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பாஜகவின் கைப்பாய்வை செயல்படுவது தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அதை ஒன்று சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. தொடர்ந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லா பிரச்சாரத்திலையும் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க நிலைப்பாட்டில் இருந்து தவறிட்டாங்க, திமுகவோட ஒரு ஜால்ரா போட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கு முந்தி இருந்ததுக்கு? இடையில கம்யூனிஸ்ட் கட்சிகள் லேசாக ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு, அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் கூப்பிட்டு சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமில்லை, அங்கே எல்லாமே சால்ரா போடுற கூட்டணி மாதிரி தான் இருக்குது. வாக்காளர் பட்டியலில் பெரிய முறைகேடு நடந்திருக்கதா ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஆதாரங்களோட. அதுக்கு நம்ம துரைமுருகன் சார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழக மக்களின் உரிமைகளை இல்லை, எங்கே முறைகேடு நடந்ததா சொல்கிறாங்க? தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்திருக்காங்க. பீகாரில் உள்ள வாக்குகளை பண்ண மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து 60 லட்சம் வாக்காளர்கள் வந்து அவர் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் 5 மாநிலங்களோட பீகார் பட்டியலை ஆன்லைன்லேருந்து எடுத்துருக்காங்க. பீகார் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வேணும்னே சொல்கிறாங்க. பீகார் மாநிலத்தில் நடந்தது என்ன? மொத்தம் 66 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கான்னு நினைக்கிறாங்க. அது 66 லட்சத்தில் 21 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் துரைமுருகனுக்கோ மற்றவங்களுக்கோ தெரியுமா? 66 லட்சத்தில் 21 லட்சம் பேர் இறந்தே போயிட்டாங்க. 30 லட்சம் பேர் அங்கே இல்லவே இல்லை. இப்படி தான் அவங்களுடைய வெற்றிக்காக தான் அவங்க இது குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர வேற ஒன்றும் விஷயம். அது வந்து இன்றைக்கி திமுக தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படியாவது ஜெயிக்கணும், வெற்றி பெறணுங்கிற நோக்கம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவமும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய தலைவர் இபிஎஸ் அவர்களும் போகிற பிரச்சாரத்தில் வருகிற கூட்டங்களும், இன்றைக்கி நாங்கள் போகிற பிரச்சாரத்தில் வருகிற கூட்டங்களும் இன்றைக்கி மக்கள் விரோத சக்தியை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டமாக எல்லா மக்களும் பேசிக்கொள்கிறார்கள். அது வந்து வியாபாரிகள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி, இன்றைக்கி எல்லா தொழில் செய்வோடைய மத்தியிலும் சரி, இன்றைக்கி இந்த அரசாங்கத்தால் எல்லாருக்கும் மிகப்பெரிய தொந்தரவு. அதிமுக பொதுச் செயலாளரோட இப்போ சுற்றுப்பயணிகள் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கீங்க, எழுச்சி எப்படி இருக்குது தமிழ்நாடு முழுக்க? அதான் இப்போ சொன்னால எல்லா இடத்துலையும் மேட்டுப்பாளையத்தை ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்த கூட்டத்தோட நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதாவது யாராவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வரமாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியை மக்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க.